ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் சீஸ் சேர்த்துருக்கோம். செஞ்சு வச்ச உடனேவே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி. இது இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் தண்ணியை சூடு பண்ண வச்சுருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். 1/2 கப்பு பாஸ்தா சேர்த்துருக்கோம். இது மைதா சேர்க்காத வீட் பாஸ்தா. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாஸ்தாவும் வெந்திருக்கு. தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பேன் அடுப்பில் வச்சிடலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது போல் ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி பேனில் ஒட்டாமல் வரும். மொத்தமாக 3 தக்காளி எடுத்திருக்கோம். இது போல் பாதியாக கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. 2 வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியோட தோலை மட்டும் எடுத்துருங்க. இது போல் மேஷ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கோம். அதையும் இந்த மசாலா மேலே வச்சுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக ஆரிகனோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆரிகனோ எப்படி வீட்லேயே செய்கிறதுன்ற வீடியோவும் சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இது போல் சேர்க்கறதுனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்தா ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செஞ்சு வச்ச உடனேவே காலி ஆயிரும். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லாம் திரும்பி திரும்பி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதே மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.